Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம விநாயக சதுர்த்தி vlog தான் பார்க்க போறோம். அது கூட நம்ம ரெசிபியும் எப்படி பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த vlogல நான் பண்ண 3 ரெசிபியும் உங்களோட அப்படியே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி பண்ணேன், எப்படி பண்ணேன்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பூரணம் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த பூரணத்துக்கு வந்துட்டு நான் பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன். பச்சைப்பருப்பை வந்து நீங்கள் 1/2 hour ஊற வச்சுட்டு அதை வந்து தண்ணி இல்லாமல் ஆவிலேயே வந்து நம்ம நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அது பாயில் ஆகிற சைட் பை சைடில் நம்ம வந்து சுண்டல் வந்து வேக வச்சிடலாம். ஸோ நான் வந்து நேற்று நைட்டே வந்து சுண்டலை வந்து ஊற வச்சுட்டேன். அதில் வந்து இப்போ அதை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 8 விசில் வரைக்கும் விட போகிறோம். அது நடக்கிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு இடத்துல வந்துட்டு நான் இங்கே மாவு வந்து ரெடி பண்ணிடலாம், பூரணத்துக்கான மாவு வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்கே நான் வந்து இன்ஸ்டன்ட் அணிலோட கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெதுவெதுப்பான, அதாவது நம்ம ஓரளவுக்கு சூடு இருக்கணும், நல்லா ஒரு சூடு இருக்கணும். அந்த மாதிரி வெதுவெதுப்பான ஒரு சூட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். கை வச்சிடாதீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அது ஆறுற வரைக்கும் நம்ம வந்து கரண்டியாலேயே வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க. அப்போ தான் நமக்கு மாவு வந்து நல்லா இதாக இருக்கும். கை வைக்க முடியல, என்னால் வச்சு எடுத்து தான் இருக்கேன். ஸோ இது நல்லா ஒரு வாட்டி நம்ம அது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு வந்து கை பொறுக்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக அதை சாஃப்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எண்ணெயை நான் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வைக்கிறேன். நல்லா வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது தான் நமக்கு வந்து அழகான கரெக்டான பதம் வரும். ஏன்னா இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது எந்த மாதிரி இருக்கும்னு நான் ஒரே ஒரு வாட்டி பிடிச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு கிராக்கே வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். உருண்டை பிடிக்கும் போது எந்த ஒரு கிராக்கும் வரக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். இப்போ மாவு வந்து நம்ம வந்து அழகாக பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நமக்கு பூரணமுக்கு பருப்பு வந்து வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. இதை நீங்கள் கையில் எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா அதை நசுங்கணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணும்போது எல்லா சத்தும் அதிலே போயிடும். அதனால தான் ஆவிலேயே வந்து நம்ம இதை வந்து செஞ்சு பண்ணுறோம். இப்போ வந்து இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு பருப்பு வந்து ஊற வச்சனால கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக பூரணத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து நம்ம வேறு ஐடியா பண்ணலாம். அதுதான் என்னோடய பிளானு. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருங்க. இப்போ பூரணத்துக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அதாவது ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்க்கும் போது. இது வந்து ரொம்ப கருகக்கூடாது. லைட்டாக வந்து வறுத்த உடனே நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கேன் அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்க்கணுன்னு இல்லை, நம்ம பூரணத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த பருப்பு வந்து அதுலேயே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நிறைய இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இனிப்பாகவே சேர்த்துக்கலாம். ஸோ பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னும் போது நம்ம கம்மியாக சேர்க்கறதுல தப்பு கிடையாது. இப்போ அந்த பாகு உருகி இந்த மாதிரி பதத்துக்கு வரணும், தண்ணி ஆகக்கூடாது. அப்போ வந்து நம்ம ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். இதை இறக்கி வச்சிட்டோன்னா நமக்கு இன்னும் கட்டி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து கடலை வந்து வெந்துருச்சு. ஸோ கடலையை வந்துட்டு நான் வந்து சுண்டல் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் சேர்த்துட்டு இப்போ நான் வந்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் புரிஞ்ச உடனே நம்ம கடலை எல்லாம் தண்ணி இல்லாமல் அதை வடிகட்டி மொத்தமாக நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கலாம்.
நம்ம வெள்ளைக்கடலை பண்ணுறதோட இந்த மாதிரி கருப்பு கடலை பண்ணோன்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். அதனால் இந்த கடலை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்து இதை வந்து இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான் சுண்டல். ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளறி விட்டால் போதும், அழகாக வந்து ரெடி ஆகிடும் நமக்கு சுண்டல். இப்போ நமக்கு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூர்ணம் வந்து ஆரம்பிச்சிடலாம். பூர்ணம் வந்து அழகாக வந்துட்டு மாவோட உள்ளே வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு அச்சி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த அச்சி இது வந்து பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கிது, நமக்கு சில்வர்லேயும் கிடைக்கிது. உங்களுக்கு எது அவைலபிளோ அது வாங்கிக்கோங்க. ஸோ இந்த அச்சியில் எப்படி யூஸ் பண்ணுறதுனா, கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஃபுல்லாக தடவிட்டு நல்லா உள்ளே ஃபுல்லாக தடவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணி விடணும். மாவு வச்சு நல்லா தின்னாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பூர்ணம் பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு சின்ன லட்டு சைஸில் உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மாவு வச்சு ஒட்டிடுங்க. இது ஒட்டலை அப்படின்னா நமக்கு அந்த பூர்ணம் வந்து வேக வேக வந்துட்டு அது லீக் ஆகி நமக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த வெள்ளம்லாம் லீக் ஆச்சுன்னா சரியாக வராது, உடஞ்சிரும். ஸோ அதனால தான் ஒட்டிக்கிறோம். ஸோ இதை பாருங்கள், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு அச்சி என்கிட்ட இருக்குது. ஜஸ்ட் வந்து இந்த அச்சி இருந்ததுன்னா உங்கள்கிட்ட நீங்கள் இது கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா ரொம்ப பெருசாக வரும், அதுதான் பிரச்சனை. நான் இதில் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து மாவை இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பூர்ணம் வந்து ஒரு சைடு இல்லைன்னா 2 சைடு மட்டும் வச்சுட்டு இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடணும். நான் வந்துட்டு ஏன் பெரிய அச்சியாக யூஸ் பண்ணிக்கிறேன்னா, டக்கு டக்குன்னு ஆகிடும். அந்த பூண்டு அச்சியே வந்து பெருசு தான். இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து வந்துடும். சமோசா அச்சி மாதிரி இது. இப்போ நீங்கள் அச்சு எதுவுமே இல்லை அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கும் நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இது பண்ணேன். கையிலேயே கூட செய்யலாம். கையில் வந்து எண்ணெய் லைட்டாக தடவிட்டு நம்ம நல்லா வந்து மாவு எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக மட்டும் பூரணம் வந்து வச்சுருங்க. நான் இது மாதிரி நிறைய வைக்க முடியாது, கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வந்து அதை ஃபுல் பக்கமும் சுற்றி சமோசா மாதிரி நல்லா ஒட்டி விடணும். ஒட்டிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு வந்து கையிலேயே கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு துணி போட்டு ஆவிலேயே வந்து நல்லா அழகாக 10 மினிட்ஸில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் எல்லா பூர்ணமும் வச்சிடுறேன். எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டு நம்ம வந்து மூடிடலாம். இப்போ நான் வந்து எனக்கு மிச்சம் வந்த பூரணம் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் நம்ம இதில் வந்து அழகாக பாயாசம் செய்யலாம். எனக்கு ஏற்கனவே வந்து பச்சை பருப்பு வந்து கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. ஸோ அதையும் வந்து நான் இதோடு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நமக்கு பாயாசம் ரெடி ஆகிடும். இனிப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இங்கே நமக்கு வந்து பூர்ணம் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ஒட்டி வந்திருக்கு, கொஞ்சம் கூட லீக்கே ஆகலை, ரொம்ப அழகாக வந்திருக்கு பூர்ணம். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பூரணம் ரெடி ஆகிடுச்சு, பூர்ண கொழுக்கட்டை, கடலை, அதுக்கப்புறம் பாயாசம் 3மே ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க நம்மளோட விநாயகர் சதுர்த்தி வீலாகு. இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.